ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது இன்னொரு டிராவல் vlogக்கான வீடியோ தான். ஆனால் இது கொஞ்சம் பழைய வீடியோ. நான் இது vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுக்கல. ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. ஆக்சுவலாக எந்த வீடியோமே இதுவரையிலும் இன்ஃபர்மேட்டிவாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பெருசாக vlog பண்ணுறேன் அந்த மாதிரி நினச்சி எடுக்கல. நான் ஒரு லிப்ட் மூமெண்ட்டில் போயிடுவேன். நான் இப்போ பாரு வீடியோ எடுக்கணுங்கிறதே நான் மறந்துடுவேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பண்ணுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியும் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இது நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து காசிக்கு போன ஒரு வீடியோ தான் இது. நானும் என் ஃப்ரெண்டும் காசிக்கு போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா vlogging எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ கண்டிப்பாக குறை இருந்தால் சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசிக்கு போகிற இந்த ட்ரிப்பை நாங்கள் அதிகாலை 4:30 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இப்போ காலையில் பெங்களூர் போயிட்டுருக்கோம். எதுக்காகனா எங்களோட ஃப்ளைட்டை நாங்கள் பெங்களூர்லேருந்து தான் புக் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து ஃப்ளைட் புக் பண்ணால் 10,000 கிட்ட ஆகுது. அதே பெங்களூர்லேருந்து புக் பண்ணால் half the rate கிட்ட தான் வருது. அதனால நாங்கள் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து வாரணாசி போகலாங்கிறதுக்காக ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. காலையில் 4:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பின நாங்கள் பெங்களூர் டிராஃபிக்கில் சிக்கி நீந்தி ஒரு வழியாக நாங்கள் மெஜஸ்டிக் ரீச் ஆகும்போது மணி 12. மெஜஸ்டிக்லேருந்து நாங்கள் 2 பஸ் பிடிச்சி ஏர்போர்ட் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வேறு பிளான் இருந்தது. அந்த பிளான் சொதப்பினதுனால 2 பஸ் மாறி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஜன்னலுக்கு வெளியில் தெரியுது இல்லையா, இதுதான் விதான் சௌதா, கர்நாடகாவோட தலைமைச் செயலகம். இந்த பஸ்ஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பெண்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாமோ, அதே மாதிரி இங்கே பெங்களூர்லேயும் கவர்மெண்ட் பஸ்ஸில் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து கர்நாடகாவோட ஆதார் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் விமன் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, எல்லா ஃபீமேலும் ட்ராவல் பண்ணலாம். இப்படியே நாங்கள் அடுத்த பஸ் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ் பிடிச்சி நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பெங்களூர் ஏர்போர்ட் வாசல்லே விடுறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து பஸ் வருது பார்த்துருக்கேன். ஏன்னா நான் டெல்லி, வாரணாசி, கொச்சின், கோயம்புத்தூர் எல்லாமே போயிருக்கேன் ஃப்ளைட்டில். பட் இவ்வளோ க்ளோசஸ்ட் டு தி ஏர்போர்ட் வந்து பஸ் ட்ராப் பண்ணி நான் பார்த்ததில்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டோம். மித்தி மேஜிக் ஆஃப் எபிலிட்டிஸ். இந்த கடையில் வேலை செய்கிற எல்லாருமே ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன். ஸோ அங்கே காஃபி கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் நாங்கள் 2 காஃபி குடிச்சிட்டு ஏர்போர்ட்குள்ளே போயிட்டோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த வீடியோ கொஞ்சம் பழைய வீடியோன்னு. இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எவ்வளோ பழைய வீடியோன்னு. ஒரு வழியாக நாங்கள் டிபார்ச்சர் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட்குள்ளே இன்னொரு விஷயம் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஒர்க் ஸ்டேஷன் தான். உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன், சார்ஜர், ஒர்க்கிங்க்கு டேபிள், சேர் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளைட்டை நோக்கி போயிட்டோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நைட் ஃப்ளைட். இதுவரையில் நான் ட்ராவல் பண்ண எல்லாமே வந்து டே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக எங்களுக்கான சீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோம். இதான் என் ஃப்ரெண்டு, ஹாய் சொல்கிற பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறமா நாங்கள் ஒரு 10-10:30 கிட்ட வாரணாசி ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். வந்து இறங்கினதும் செம்ம குளிர். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியல, இதுதான் நாங்கள் வந்த இண்டிகோ ஃப்ளைட். செம்ம குளிர் இங்கே. வாரணாசி ஏர்போர்ட் தான் நான் இதுவரை பார்த்ததுலேயே ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு. இங்கேருந்து நாங்கள் கேப் பிடிச்சி நாங்கள் புக் பண்ணியிருந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம், அந்த சத்திரத்துக்கு போயிட்டுருந்தோம். காலையில் நாங்கள் ஆட்டோவில் ஆரம்பித்து ஃப்ளைட்டு, பஸ்ஸு, கேபுன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ஜர்னி என்னென்ன மோட்ஸ் இருக்கோ அதிலெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டோம். வெளியில் வந்தோடனே ஒரு பெரிய சிவன் சிலை, அதை சுற்றி வந்து நல்ல ஃபவுண்டன் வச்சுருந்தாங்க. அங்கேயும் சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் தொடர்ந்து வந்து காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துக்கு போயிட்டுருந்தோம். நாங்கள் காசிக்கு போயிருந்த இந்த டைம் வந்து க்ளோசஸ்ட் டு த நியூ இயர் அப்படிங்கிறதுனால ரோட்டில் 2 சைடுமே வந்து நல்லா லைட்டெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அப்படியே அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11 இருக்கும். இந்த டைமில் நல்லா வைப் பண்ணி பட்டாசு வெடிச்சிட்டு ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்ஸில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஃபைனலி நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம் கிட்டே வந்துவிட்டோம். கேப் ரூம் கிட்டே வராதுன்னு சொன்னாங்க. மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேயே ஒரு மோமோ ஷாப் பார்த்தோம். அங்கே மோமோ வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் ரூமில் போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்து நாங்கள் வந்து கங்கைக்கு போயிடணும் தான் நினச்சோம். ஆனால் தூங்கினதே 12 மணிக்கு மேலேங்கிறதுனால எங்களால் எந்திரிக்கவே முடியல. ஒரு 6 மணி போல் கிளம்பி நாங்கள் கங்கைக்கு போயிட்டு இருந்தோம். கங்கா
இந்துக்களின் புனித நதியாக கருதப்படுற இந்த நதிக்கு இன்னைக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னா, எங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான். எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது என்னோட அஸ்தி எப்படியாவது கொண்டு வந்து கங்கையில கரைச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போன வருஷம் இதே நேரம் நான் கங்கைக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன் அவங்கள. லாஸ்ட் டைம் நான் அம்மா கூட வந்த ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் அம்மா கூட வந்த அந்த மெமரிஸும் அவங்களோட அஸ்தியும் எடுத்துக்கிட்டு கங்கைக்கு அந்த கரைக்கு நாங்கள் போயிட்டோம் போட்டில். ஏன்னா அங்கே அந்த சைடு வந்து அஸ்தியை கரைக்கிறதுக்கும் சில பூஜைகள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடு நீங்கள் பார்க்குறது எல்லாமே காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, படித்துறை தான். நாங்கள் ஒரு வழியாக கங்கைக்கு இந்த பக்கம் வந்துட்டோம். என் கூட வந்த ஃபோட்டோகிராஃபர் சூப்பரான ஃபோட்டோகிராஃபர். அதனால தான் நான் அஸ்தியை கரைக்கிறத பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அம்மாவுடைய அஸ்தி எடுத்துகிட்டு வந்து நான் கங்கையில் கரைச்சிட்டேன். அஸ்தியை கரைச்சிட்டு கங்கையில் 3 முழுக்கு போட்டுட்டு அப்புறம் கங்கைக்கு விளக்கேற்றி ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து குளிச்சிட்டா. அவளும் கங்கையில் மூழ்கி எழுந்து கங்கைக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணாள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். நம்ம பேரண்ட்ஸ் பெருசாக நம்மக்கிட்ட ஒன்றும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அப்படி ஆசைப்பட்டு கேட்டால் அது உங்களால் முடியும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம், தள்ளி போடாமல் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் அம்மா லாஸ்ட் இயர் காசிக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அதை நான் ஒரு வேளை தள்ளி போட்டிருந்தேன்னா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். என்னால் அவங்களோட ஆசை நிறைவேற்றவே முடியலன்னு சொல்லிட்டு. நமக்கு பயங்கர டைட் ஸ்கெட்யூல் இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் ஷேர்ட் போட்டில் வந்ததுனால போட்டில் வந்தவங்க எல்லாரும் அவங்களோட பூஜை பண்ணுற அளவுக்கு டைம் கொடுத்துட்டு திரும்ப எங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே போட் வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. இந்த போட்டுக்கு ஒருத்தருக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அம்மா இல்லைங்கிற வருத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட அம்மாவோட ஆசையை உயிரோடு இருக்கும்போதும் அவங்க தவறிட்டப்பவும் நான் கண்டிப்பாக நிறைவேற்ற தவறலைங்கிற ஒரு திருப்தியோடு மனசு அமைதியோடு நான் திரும்பி கரைக்கு வந்தேன். காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடாம போயிட்டதுனால ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி காசி வந்து லஸ்ஸிக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால் ஒரு கடையில் நிறுத்தி நாங்கள் லஸ்ஸியும் மசாலா பாலும் குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். கொஞ்ச நேரம் ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டுக் ஒன்று பிடிச்சோம். 2 பேருக்கு மட்டும் ஷேரிங்கில் 100 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். இந்த டுக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணி பேசினதுக்கப்புறமா வாரணாசி சுற்றி இருக்கிற கொஞ்சம் பிரபலமான டெம்பிள்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிர்லா மந்திர், அப்புறம் ஹனுமன் டெம்பிள், துளசி மானஸ் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்துட்டு லால் துர்கான்னு நினைக்கிறேன், ரெட் கலரில் ஒரு துர்கை கோவில். ஸோ இங்கே எல்லாமே அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம கீழே இறங்கி சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாலே போதும், கூம்னே கேலியே அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டுடுவாங்க. கொஞ்சம் பேரம் பேசினா அவ்வளோதான். இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு மலாயோ சாப்பிட்டுட்டு இந்த டே 2 முடிச்சிட்டோம். டே 3 காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி நாங்கள் வந்து அசிகாட் போயிட்டோம். ஏன்னா காலையில் வந்து அசிகாட்டில் தான் கங்கா ஆரத்தி நடக்கும், சாயந்தரத்தில் தஸ் அஸ்வமேதா காட்டில் கங்கா ஆரத்தி நடக்கும். அம்மா கூட வந்தப்போ நான் சாயந்தரம் நடந்த கங்கா ஆரத்தியை பார்த்துட்டேன். அதனால காலையில் நடக்கிற கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக அசிகாட் வந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இந்த அசிகாட் கொஞ்சம் தூரம், அதனால டுக்ல ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து நாங்கள் அசிகாட் வந்தோம். இந்த கங்கா ஆர்த்தி அசிகாட்லேயும் தஸ் அஸ்வமேத காட்லேயும் டெய்லி நடக்கும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் என்ன நடந்தாலும் தினமும் இந்த ஆர்த்தி நடக்கும். இது கங்கை நதிக்கு ஆர்த்தி பண்ணுற மாதிரி பொருள் இருக்குது. காசிக்கே வரவங்க கண்டிப்பாக இந்த கங்கா ஆர்த்தி பார்க்காம போகவே மாட்டாங்க. தஸ் அஸ்வமேத காட்டில் சாயந்தரத்தில் நடக்கிற அந்த கங்கா ஆர்த்திக்கு செம்ம கூட்டம் இருக்கும். இதில் நாங்கள் அசிகாட்டில் நடக்கிற கங்கா ஆர்த்தி நாங்கள் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பார்த்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா போன தடவை ஈவினிங் பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் போட்டில் வச்சு உட்காந்துருந்து பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் நிறைவாகவே இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆர்த்தி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் விஸ்வநாதா டெம்பிள் போனோம். அங்கே ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லைங்கிறதுனால எந்த ஃபோட்டோகிராஃப்ஸும் எடுக்கல. கிளம்புறதுக்கு வாரணாசிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலபைரவர் பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ காலபைரவரும் பார்த்துட்டு நாங்கள் ஆக்ரா கிளம்பிட்டோம் ட்ரெயினில். வாரணாசி வரலும் வந்துட்டு தாஜ்மஹால் பார்க்காம போனால் எப்படி, அதனால தான் தாஜ்மஹால் பார்க்க ஆக்ரா போயிட்டுருக்கோம். தாஜ்மஹால் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், ஃப்ரைடேஸில் தாஜ்மஹால் லீவ். போன தடவை வந்தப்போ நான் ஃப்ரைடே பிளான் பண்ணி வந்து பார்க்க முடியாமல் ட்ரெயினுக்கு 2 ஹவர்ஸ் டைம் தான் இருந்தது. அந்த டைமில் குடுகுடுன்னு வந்து பார்த்துட்டு போன அந்த பழைய மெமரிஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க, ஃப்ரைடே வந்து தாஜ்மஹால் லீவு. அண்ட் காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த கூட்டம் தான் இருக்கும் உங்களுக்கு, இதை விட நிறையவே கூட இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்பவும் இந்த கூட்டத்துக்கு குறைச்சலே கிடையாது. இப்போவும் கூட்டம் பயங்கரமாக இருந்தது.
எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தாலும் தாஜ்மஹால் பார்க்குறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். ஏன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த விஷயம். தாஜ்மஹாலாம் லைஃப்பில் நான் பார்ப்பேனான்னு எனக்கு நினச்சி பார்த்தது கூட இல்லை. எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் எந்த டைமில் பார்த்தாலும் தாஜ்மஹால் அவ்வளோ அழகு. எங்களுக்கு டெல்லிக்கு போகிற அடுத்த ட்ரெயினுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் தாஜ்மஹால் உள்ளே போகல, வெளியிலேருந்தே பார்த்தோம். தாஜ்மஹால் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஆக்ராலேருந்து டெல்லி கிளம்பிட்டோம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், நார்த் இந்தியா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த ட்ரெயினில் கண்டிப்பாக போகாதீங்க. அதுக்கு ஹால்ட்டு நிறைய. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிலே இருக்கும். நாங்கள் ஒரு வழியாக டெல்லி ஏர்போர்ட் வந்துட்டோம். டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இந்த சென்னை வாரணாசி ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இதை வாய்ஸ் ஓவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் நிறைய தடவை எமோஷ்னலி பிரேக் அவுட் ஆனேன். தட்ஸ் ஓகே, வி ஹாவ் டு மூவ் ஆன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையிலும் பாய்.